ஹாய் வியூவர்ஸ், ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க வந்து போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டே வந்துருந்தீங்க, வீடியோ போடுங்கன்னு. வீடியோ வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎலுக்கு ஃபுல்லாகவே வந்து போட்டு தான் வந்து போகிறேன். எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 70% வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேசி வந்து கொடுப்போம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு ஒரு 80% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்குறதுக்கான நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கேன். கரெக்டாக வரும்னு வந்து நம்புகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து முடியணும். ஃபஸ்ட்டு 5 மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நல்லா வந்து கொடுக்க முடியும். எல்லா இயர்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து தெரியும். ரீசன் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பான்னு நமக்கு வந்து தெரியாது. நிறையா பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ கரெக்டான லெவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து கிடைக்காது. அந்த ஒரு ரவுண்டு முடிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும். ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெவன்ஸ் வந்து தெரிஞ்சுச்சுன்னா இன்னும் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும். நம்மளாலே ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்க வந்து முடியும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அக்யூரேசியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்க வந்து முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 11 எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போவோம். மேட்ச் நடக்கிறப்ப டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 22 பிளேயர்ஸ் இம்பேக்ட் பிளேயரோட சேர்த்து 24 பேருக்கு வந்து எடுத்துருக்கோம்னா இதில் எப்படி வந்து ஒரு 7 பேர் 8 பேராவது வந்து பார்த்திங்கன்னா வேறு பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க, சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அக்யூரேசி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து போகும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பவுலரை வச்சு நம்ம பேட்ஸ்மேனுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருப்போம். அவர் இல்லாத பட்சத்தில் அவர் வந்து விளாண்டுருவார். அதே மாதிரி ஒரு பவுலர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக விக்கெட் எடுக்க மாட்டார்னு சொல்லியிருப்போம், நல்ல பேட்ஸ்மேன் இருக்கிறப்போ. ஸோ அவர் இருக்க மாட்டாங்க, வேறு பேட்ஸ்மேன் வந்து வருவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா விக்கெட் வந்து எடுத்துருவார். அவங்க வீக்காக வந்து இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் வந்து நிறையா வந்து நடக்கும். ஸோ அதனால் ஒரு ரவுண்டு முடிஞ்சால் நம்மளால் நல்ல தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்க வந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் கேப்டன்ஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சேஞ்சஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கமின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எச் கேப்டன். ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜூரி அவரை பற்றி வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இசான் கிஷன் தான் கேப்டன் சொல்கிறாங்க. ஆனால் கமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவுக்கு வந்துட்டார்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு வந்து தெரியலை. ஸோ இவ்வளோ குழப்பங்கள் வந்து இருக்குது. ஸோ ரவுண்டு வந்து முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கும். நம்மளால நல்லா வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்க வந்து முடியும். அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, போன வருஷம் கொடுத்த மாதிரி இந்த வருஷம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படின்னா 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸு, இம்பேக்ட் பிளேயரோடு சேர்த்து 24 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸு, லாஸ்ட்டாக கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன், இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஃபுல்லாக கொடுத்துருந்தேன். இடையில இது மாதிரி கொடுக்க வந்து முடியல. ஸோ இதே மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்தியா மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்பில் வந்து இது மாதிரி தான் கொடுத்துருந்தேன். ஸோ ஐபிஎலுக்கு வந்து ஃபுல்லாக போன வருஷம் மாதிரியே 22 பிளேயர்ஸ் ப்ளஸ் 2 பிளேயர்ஸ், 24 பிளேயர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ், ட்ரீம் டீம் பிளேயர்ஸ், பெஸ்ட் பிளேயர்ஸ், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அப்டேட்ஸும் வந்து கொடுத்துருக்க வந்து மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஐபிஎல் ஆரம்பிச்சிலேருந்து எல்லா விதமான அப்டேட்ஸுமே வந்து வரும். டாஸ் போட்டதுக்கப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நான் லெவன்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ டெலகிராம் சேனலில் யாரும் ஒன்று ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து இருக்குது. சேனலில் புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஐபிஎல் 2026 ஃபஸ்ட்டு மேட்ச்சு மார்ச் 28 சனிக்கிழமை வந்து நடக்குது. நைட்டு 7:30 மணிக்கு. இந்த மேட்ச்சில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து மோதுறாங்க. ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்எச். இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரெல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸ், யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அப்புறம் நான் இப்போ சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். இப்போதைக்கு ஒரு மாதிரி டாஸ் விழுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து கணிச்சிருப்பேன். இது கரெக்டாக வரும் பட்சத்தில் அப்படியே வந்து விட்டுருவேன். ஒரு சில நேரம் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் சேஞ்ச் ஆகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மாறும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனல் தான் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ 7 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் மறந்துடாமல் டெலகிராம் சேனலை வந்து செக் பண்ணிடுங்க. இப்போவே வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா, செகண்ட் பேட்டிங்கில் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா, இந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங், இந்த டீம் செகண்ட் பேட்டிங்கில் யாரெல்லாம் விளையாட வாய்ப்பு, இப்படி வந்து சொல்லிடலாம். ஆனால் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து இழுக்கும். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸாக வந்து இருக்கும். ஸோ ஒரு காமனான ப்ரெடிக்ஷனை நான் இப்போ வந்து கொடுக்குறேன். டாஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஆர்சிபியில் வந்து பார்த்தோன்னா பில் சால்ட் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு விராட் கோலிக்கு நல்லா வந்திருக்கும். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அவர்கிட்ட வந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது தேவ்தத் படிக்கல் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்தது ரஜத் பட்டிதர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு 20-25 ரன் அதுக்கு மேலே கூட வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. T20 பொறுத்த வரைக்கும் 30 ரன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ரன்ஸு. ஸோ என்னோடய சேனலில் ரொம்ப வருஷமாக வந்து வீடியோ பார்க்குறவங்க தெரியும் நான் எப்படி வந்து சொல்லுவேன்னு. 30+ ரன்ஸ் தான் வந்து சொல்லுவேன் அதிகபட்சமாக. 30+ ரன்ஸ்னால் T20 பொறுத்த வரைக்கும் 30ங்கிறது ஒரு நல்ல ரன்ஸ் தான். 30+ங்கிறப்போ அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க 50 அடிக்கலாம், 70 அடிக்கலாம், இப்படி எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம். அதே மாதிரி ஒரு விக்கெட் எடுக்க தான் சான்ஸ் இருக்குன்னா அவங்க ஒரு விக்கெட் எடுப்பாங்க, இல்லை எடுக்காமல் கூட போகலாம். அதே மாதிரி 1 to 2 விக்கெட்னா அவங்க கண்டிப்பாக ஒரு விக்கெட்டாவது எடுத்துருவாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 2 விக்கெட் 2க்கு மேலெலாம் அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ நான் 30+ ரன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து அடிப்பார்னு சொல்கிறேன்னா அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இன்றைக்கி கிரக அமைப்புகள்னு வந்து புரிஞ்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க.
நெக்ஸ்ட்டு டிம் டேவிட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கடைசியில் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து அடிப்பார். ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அவருக்கு வந்து இருக்குது. அடுத்தது ஜித்தேஷ் சர்மா அவர் கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். ரோமாரியோ ஷேஃபர்டு பவுலிங் போட்டாலும் விக்கெட் விழுவும், பேட்டிங் வந்தாலும் ரன்ஸ் வந்து அடிப்பார். அவருக்கு நல்லா இருக்குது. அடுத்தது குர்னால் பாண்டியா ஒரு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அவருக்கு வந்து இருக்குது. அடுத்ததாக எம் யாதவ் அப்படின்னு ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு. அவர் டீமில் இருக்காரு சொல்லியிருக்காங்க. 11ல் வந்து இருந்தார். அவர் டீமில் இருந்தாருன்னா நல்ல பெர்ஃபார்ம் வந்து பண்ணுவார். அவர் பவுலராக பேட்ஸ்மேனான்னு தெரில. பவுலராக இருந்தால் விக்கெட் எடுப்பார், பேட்ஸ்மேனாக இருந்தால் ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்ததாக புவனேஸ்வர் குமாருக்கு நல்லாயிருக்கும். அவர்கிட்ட வந்து 2+ விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஜேக்கப் டப்பி 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. லாஸ்ட்டாக சுயாஸ் சர்மா இம்பேக்ட் பிளேயர் 13வது பிளேயர், அவர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அபிஷேக் சர்மா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்திருக்கு. கடைசியாக வேர்ல்டு கப் மேட்சஸில் பெருசாக அவர் எதுவுமே வந்து சரியாக விளையாடலை. ஐபிஎல்லில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக இசான் கிஷன் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அவர்கிட்ட வந்து ஒரு 25+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஹென்ரிச் கிளாஸனும் நல்லா விளையாண்டுருவார். அனிகேட் வர்மா கொஞ்சம் சுமாராக வந்து இருக்கும். லியாம் லிவிங்ஸ்டன் பவுலிங் போட்டால் விக்கெட் விழுகும், அவருக்கு 1 விக்கெட் வந்து எடுப்பார். பேட்டிங் வரும் பட்சத்தில் ஓரளவுக்கு நல்லா வந்து விளையாடுவார். அதாவது லியாம் லிவிங்ஸ்டன் வந்து 15 ஓவருக்கு அப்புறம் அந்த 16, 17 அந்த இடத்துல வந்தார்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி மிடில் ஓவர்ஸில் வந்தார்னா அவர் பெருசாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஒரு 20-25 ரனில் விக்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து இருக்குது. அடுத்ததாக பி கேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அவருக்கு வந்து நல்லா வந்திருக்கு. ஹர்ஷ் தியூபே 1 விக்கெட் வந்து எடுப்பார். ஹர்ஷல் பட்டேலுக்கு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஹர்ஷல் பட்டேல்கிட்ட வந்து ஒரு 3 விக்கெட் அதுக்கு மேலே கூட வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மேட்ச்சில். அடுத்தது சிவமவிக்கும் நல்லாயிருக்கு. அவர்கிட்ட வந்து 2 விக்கெட் மேலே கூட எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஜெய்தேவ் உனட்கட் 13வது பிளேயர், இம்பேக்ட் பிளேயர், 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அவருக்கு வந்து இருக்குது. இப்போது 2 டீமையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அது பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். வெறும் 11 பேர் தான் வந்து சொல்ல வந்து போகிறேன். டாஸுக்கு அப்புறம் பிளேயர் சேஞ்சஸ் இருந்தால் அது வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்துக்கலாம். இப்போ யாரெல்லாம் ஒரு ட்ரீம் டீம் வர அளவுக்கு பாயிண்ட் எடுப்பாங்க, அதிகப்படியான பாயிண்ட் எடுப்பாங்க, ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விராட் கோலி, ரோமாரியோ ஷேஃபர்ட், புவனேஸ்வர் குமார், குர்னால் பாண்டியா, அபிஷேக் சர்மா, சிவம் மவி, ஹர்ஷல் பட்டேல், பி கேர்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, டிம் டேவிட், எம் யாதவ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மேட்ச்சில் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னும் யார் ஜாயின் பண்ண போது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ டாஸ் போட்டதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இல்லை புதுசாக யாராச்சும் பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து பண்ணுவேன். இந்த ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் இந்த 11 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கிடையாது, நான் டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல். ஏன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட் பேட்டிங், யார் செகண்ட் பேட்டிங், யார் பவுலர் புதுசாக வந்திருக்கா, யார் பேட்ஸ்மேன்ஸ் புதுசாக வந்திருக்கான்னு எல்லாமே பார்த்துட்டு ஃபைனல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து கொடுப்பேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப வந்து முக்கியம். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஹர்ஷல் பட்டேல், விராட் கோலி, அபிஷேக் சர்மா, ரோமாரியோ ஷேஃபர்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். இவங்கள தான் ட்ரை பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. நான் பெஸ்ட்டு பிளேயர்ஸில் கொடுத்து யாரை விளையாடும் நீங்கள் சிவிசியாக வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்கள் கிரிக்கெட் நாலேஜை வச்சு நீங்கள் யாரெல்லாம் வந்து நல்லா விளையாடுவான்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா வாய்ப்பு கிடைச்சா தான் யாருமே அந்த பெர்ஃபார்ம் வந்து பண்ண வந்து முடியும். நான் ஒரு பிளேயருக்கு நல்லா இருக்குது சொன்னால் அவர் வந்து ஆல்ரவுண்டராக இருந்தாருன்னா அவர் பவுலிங்கும் போகிறாரு, 4 ஓவர் பேட்டிங்கு சீக்கிரமே வந்து இறங்குறாரு, டாப் ஆர்டர்லாம் வராரு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கள ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு, அதிகமாக பாயிண்ட் எடுக்கக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அமைது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மேட்சுக்கான மேட்ச் வின்னர் யார் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணுவா அப்படின்னு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் தேவைப்படுறவங்க என்னுடைய டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்கள். அதுவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி சேனலில் இருந்தீங்கன்னா சேனலோடைய பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஐடி வந்து இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு வந்து நினைக்கிறேன். வேறு எதுவும் சொல்லணும் இல்லை வேறு மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படி எதாக இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து இன்னும் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.